ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இந்த சாமிக்கும் இந்த அணைக்குமான சம்மந்தம் என்னென்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். என்னென்னா, வெள்ளைக்காரன் இந்த அணையை பார்வையிடறதுக்காண்டி ஆற்றுக்களோட குதிரையில் தான் வந்திருக்கு. வரும்போது இந்த கோயிலில் ஒரு ஆள் சாமி கும்பிட்டுட்டு இருந்திருக்காங்க. சாமி கும்பிடும்போது இந்த கோயில் ரொம்ப சின்னதாக தான் இருந்திருக்கு. அப்போது அவன் கேட்டிருக்கான், அவன் கூட தமிழ் தெரிஞ்சவங்க இருப்பாங்களா, அந்த ஆள் என்ன பண்ணுறாருன்னு கேட்கும்போது சாமி கும்பிட்றாங்கன்னு சொல்லியிருக்காங்க. சொல்லும்போது, உங்கள் சாமி சத்தம் தருமா அப்படின்னு கேளுன்னு இருக்கான். அப்போ இவர் சொல்லியிருக்காரு, சத்தம் தரும், எங்கள் சாமியை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ சொல்லும்போது அவன் எப்படி கூப்பிடணும்னு கேட்டிருக்கான். மாசானவன்னு கூப்பிடுங்கன்னு சொல்லியிருக்கான். அப்போ கூப்பிட்டு சத்தம் தரலைன்னா நான் உன்னை என்ன பண்ணணும்னு, சத்தம் தந்தால் நீங்கள் எனக்கு என்ன பண்ணுவீங்க அப்படின்னு. சத்தம் தரட்டு, அதுக்கப்புறம் நான் உனக்கு என்ன செய்யணுமோ செய்கிறேன்னு சொல்லியிருக்கான். அப்போ சொல்லும்போது இவர் மாசானவன்னு கூப்பிட்ருக்கான். கூப்பிடும்போது மாசானம்னு 3 சத்தம் கொடுக்கும்போது அவர் திருப்பி உனக்கு என்னப்பான்னு கேட்டிருக்காரு. கேட்கும்போது இந்த அணை நான் கட்டி உடஞ்சி போயிட்டுருக்கு, இந்த அணை நிற்குமா, நிப்பாட்டி தர முடியுமா உங்களாலன்னு கேட்டிருக்கான். நீ கட்டு, நான் நிப்பாட்டி தரேன்னு சொல்லியிருக்காரு. சொல்லும்போது அந்த அணையை மறுபடியும் கட்டி அணை எல்லாமே நின்னதுக்கப்புறம் இவன் குதிரையில் போகும்போது இவன் சாமியை கண்டுக்கிடாமல் போயிருக்கான். போகும்போது குதிரையோட கால் உடஞ்சி அவன் அந்த கோயிலுக்கு மறுபடியும் வந்திருக்கான். வந்து நான் செஞ்சது தப்பு தான், உங்களுக்கு என்ன செய்யணும்னு கேட்டு அந்த சாமி எனக்கு எட்டாத பூடம் போட்டு ஏணி வச்சு மாலை சாத்தி உச்சியில் கும்பகலசம் வைக்க மாதிரி கேட்டிருக்காரு. கேட்டதை அவன் அப்படியே கட்டி, அந்த பூடத்தை பார்த்திங்கன்னா தெரியும், பழைய காலத்து லிங்க வடிவில் ஒரு இதை கட்டி உயரம் வந்து ஏணி வச்சு மாலை சாத்தமாக தான் இருக்கும். அவருக்கு கட்டி அவன் கொடை கொடுத்து அதுக்கப்புறம் போனதுக்கப்புறம் கொடை மக்கள் எப்படி கொடுத்தாங்கங்கிறது தெரியல. அதுக்கப்புறம் இப்போ 2014 ஒரு 3 கொடை கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கொடை கொடுக்காம இன்னும் அப்படியே இருக்குது. ஆனால் இந்த சாமி கும்பிட்டுட்டு இருந்தார்ல, அவருக்கு அவன் என்ன பண்ணான்னா, அவர் அப்போ என்ன கேட்டார்னா, நடு ஆற்றுக்குள்ள எனக்கு பட்டா போட்டு தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான். அந்த பட்டா போட்டு கொடுத்த இடமும் இருக்குது, அந்த இடத்தையும் காமிக்கிறேன். அவர் கேட்டது வந்து வேற எங்கேயாவது கேட்டிருக்கலாம். ஆனால் அவர் அந்த நேரத்தில் நடு ஆற்றுக்குள்ள பட்டா போட்டு கேட்டிருக்காரு. அதையும் அவன் போட்டு கொடுத்துட்டு தான் போயிருக்கான். அந்த இடம் எங்கே இருக்குங்கிறதையும் நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் காமிக்கேன். அதே மாதிரி இந்த சாமி இங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு போயிருக்கு, அது எப்படி போச்சுங்கிறதையும் உங்களுக்கு